ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அரசு ஊழியர் சங்கமான ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கோவையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். தமிழக முதல்வருக்கு தெரிவிப்பது என்றால் புதிதாக எந்த கோரிக்கையும் நாங்கள் கேட்கவில்லை. ஏற்கனவே நாங்கள் பெற்று வந்த சலுகைகளை நிறுத்தி வைத்துள்ள உங்களை பார்த்து மீண்டும் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்றுதான் கேட்கிறோம். பொதுமக்களிடையே தவறான தகவல்களை பரப்புவதும் இது போன்ற செயல்களை ஏற்படுவது அரசாங்கத்துக்கு தான் கெட்ட பெயரை ஒழிய எங்களுக்கு அல்ல. எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை கேட்பது மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்களே சென்ற ஆட்சியில் இந்த சிபிஎஸ்ஐ ரத்து செய்வேன் என்று சொன்னீர்கள். அதனால தான் உங்களை திருப்பி கேட்க எங்களுடைய ஆசிரியர்களின் வாழ்வாதார கடைசி காலத்தில் இந்த பென்ஷன் இல்லைன்னா அவங்கெல்லாம் ரொம்ப ஏழ்மையான நிலைமையை கஷ்டப்படுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கொத்தடிமை வேலைக்கு தான் போக வேண்டியிருக்கும். ஏழைகளுக்கு வழங்கக்கூடிய அந்த அநாத பென்ஷன் கூட ஒரு 1000 ரூபா 2 ரூபா கூட வழங்குறது கூட உங்களுக்கு மனம் இல்லைன்னா எந்த வகையில் அது நியாயம் என்று கேட்டுக்கொண்டு, அதே போல் ஊதிய முரண்பாடு, நிறுத்தி காலமுறை ஊதியம், இது போன்ற அனைத்து 10 அம்ச கோரிக்கைகளையும் தயவு செய்து தமிழக அரசு அழைத்து பேசி உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கோவை மாவட்ட ஜாக்டோ ஜியோ சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இல்லை என்றால் மாநில அமைப்பு எடுக்கும் முடிவுக்கு நிச்சயம் கடுமையான போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதை தங்களுக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து ஆசிரியர் பெருமக்களும், அரசு ஊழியர் சங்கங்கள், அனைத்து துறை வாரியான அனைத்து சங்க பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களுமே கலந்து கொண்டுள்ளனர். கிட்டத்தட்ட 1500 பேருக்கு மேற்பட்ட ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் கலந்து கொண்டுள்ளனர். அதே போன்று எங்களுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் மாநில அமைப்பு வருகின்ற 30ஆம் தேதி கூடி எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்பட்டு மிக வலிமையான போராட்டத்தை நிச்சயம், அது என்ன போராட்டம் என்பதை மாநில அமைப்பு தெரிவிக்கும். அப்படி தெரிவிக்கிற பட்சத்தில் அந்த போராட்டத்தை கடுமையாக அனைவரும் ஒன்றிணைந்து எடுத்து செல்வோம். இந்த அரசாங்கத்திற்கு எங்களுடைய அழுத்தத்தை மீண்டும் தெரிவிப்பது என்னவென்றால் கடுமையான போராட்டத்தை எடுத்து செல்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். பல்லாண்டு காலமாக, நீண்ட நெடுங்காலமாக இதுக்கு முன்பால் நடைபெற்ற கடந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளுக்காக போராட்டம் நடத்திய போதெல்லாம் அங்கெல்லாம் தானாக முன்வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று வலிய பேசிய ஆதரவு கொடுத்த அன்றைய எதிர்க்கட்சிக்கு தலைவராக இருந்தவர், இன்றைக்கு தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி மாற்றத்திற்கு, ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னால் இந்த தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி பொறுப்பிற்கு காரணமாக இருந்தது லட்சக்கணக்கான ஆசிரியர்கள், அரசு ஊழியர் வாக்குகள் என்பதெல்லாம் அதெல்லாம் வெறும் அதையெல்லாம் நம்பாமல் இன்றைக்கு அதையெல்லாம் மறந்துவிட்டு, தான் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்துவிட்டு அது எந்த கோரிக்கைகள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படாமல் என்பது இருக்கிறது. அவர் எல்லா நம்முடைய போராட்டங்கள் அறிவிக்கும் போதெல்லாம் தொடர்ச்சியாக அழைத்து பேசி கொண்டிருக்கிறார். இப்போது கூட சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக கூட ஜாக்டோ ஜியோவுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களுக்கு அழைத்து பேசியிருக்கிறார். ஆனால் பேசிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர்த்து வேறு எதுவும் நடைபெறுவதாக இல்லை. ஏராளமான கோரிக்கை, ஜீவாதார கோரிக்கை, பென்ஷன் கோரிக்கை. இன்னைக்கு பென்ஷன் கோரிக்கை சம்பந்தமாக ஒரு கமிட்டி போடுவதாக சொல்லியிருக்கார்கள். ஏற்கனவே ஓய்வூதியம் சம்பந்தமாக போடப்பட்ட கமிட்டியுடைய அறிக்கை என்பது என்ன ஆயிட்டுங்கிறது எந்த இதுவும் இல்லை. இவர்கள் புதுசாக ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க. அந்த கமிட்டி 9 மாதம் கழிந்து வரும்போது இந்த ஆட்சியினுடைய பீரியடு, பதவிக்காலம் என்பது முடிவுந்து போகும். அது தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர்களை ஏமாற்றுவதற்கான ஒரு வேலையாகத்தான் இந்த கமிட்டி என்பது போடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இந்த கூட்டத்தொடரில் இன்னைக்கு ஏற்கனவே நாம் வைத்திருக்க மறுக்கப்பட்ட சரண்டர் ஊதியம், சரண்டர் விடுப்பை 1/4/2026 முதல் தருவதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கோரிக்கையை கூட இப்போதே கூட்டத்தொடரிலே 1/4/2025 கூட தருவோம் என்று அறிவித்திருந்தால் கூட அதை நாம் நம்ப முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இவங்களுடைய ஆட்சி காலம் முடிவடைந்த பின்னால் 1/4/2026 வழங்குவார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை.
அது சம்பந்தமாக எந்த அரசாணை என்பது இதுவரைக்கும் வரவில்லை. எனவே அந்த ஒரே ஒரு இதை மட்டும் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வேற எந்த கோரிக்கைகளை பற்றி அவர்கள் கண்டுகொள்வதாக இல்லை. இன்றைக்கு மாநில அரசுடைய நிதி நெருக்கடி என்று தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான காலியிடங்கள் இருக்குது, ஏராளமான ஆசிரியர் பணியிடங்கள் இருக்குது. இன்னைக்கு ஆசிரியர் பணியிடங்களில் தொகுப்பூதிய முறையில் நியமிக்கிற வேலையை இவங்க தொடங்கியிருக்காங்க. நிரந்தர பணியிடங்களை திட்டமிட்டு தொகுப்பூதிய இடங்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான காலி பணியிடங்கள் இருக்கும்போது 40,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு நிரப்பு இருக்காங்க என்று பின்னாடி அதை கணக்கு பார்த்தா தான் தெரியும். வெறும் எண்ணிக்கை, வெறும் அறிவிப்புகளாக மட்டும்தான் இருக்கும் தவிர்த்து நடைமுறையில் இருக்கக்கூடிய எல்லா விதைகளையும் மாற்றிவிட்டு எந்த பணியிடங்களும் எல்லா பணியிடங்களையும் அவங்க கூலி பணியிடங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். தற்போதைக்கு கடைசியாக பள்ளிகளில் இன்றைக்கி ஆயாக்கள் சத்துணவு செய்கின்ற வேலை செய்கின்ற ஆயாக்கள் செய்கின்ற வேலை அதை கூட 3000 ரூபா தொகுப்பூதிய சம்பளத்தில் தான் போடுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் சங்கங்களுடைய கோரிக்கைக்கு பின்னாடி அடுத்ததாக ஒரு அரசாணை போட்டிருக்காங்க. ஓராண்டு காலத்திற்கு பின்னாடி சிறப்பு காலமுறை ஊதியம் தருவதாக சொல்லியிருக்கார்கள். இப்படி எல்லாமே பின்தேதியிட்டு இனி கடைசியாக 1/4/2026 பின்னால் அடுத்து நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், அப்போது இந்த கோரிக்கை என்பது அடுத்த தேர்தல் அறிக்கையிலும் கூட இந்த கோரிக்கைகளை வாக்குறுதிகளாக வைக்கப்பதற்கான வேலை என்பது மட்டும்தான் நடக்குதே தவிர்த்து இந்த நம்முடைய கோரிக்கைகள் பால் சார்ந்து இந்த அரசு என்பது எந்த தீர்மானகரமான முடிவினை எடுப்பதாக இல்லை. ஆகவே தான் ஜாக்டோ ஜியோ இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. இது இத்தோடு முடிந்துவிடவில்லை. இந்த அரசுடைய இறுதி காலம் வரைக்கும் மிக நீண்ட நெடிய போராட்டத்தை வென்றெடுப்பதற்கான ஒரு இறுதிக்கட்ட போராட்டத்தை நடத்துவதற்காக தமிழ்நாட்டினுடைய ஜாக்டோ ஜியோ தயாராகி கொண்டிருக்கிறது. அத்தகைய போராட்டங்களை வியூகங்களை வென்றெடுப்பதற்கான எல்லா திட்டங்களையும் நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு சந்திக்கப் போகிறது.